குரு பெயர்ச்சி பலன்கள் கடக ராசிக்கு 2026 மே மாதம் 26ஆம் தேதி வாக்கிய பஞ்சாங்கத்தின் அடிப்படையிலும் ஜூன் மாதம் 2ஆம் தேதி திருக்கணிதம் அடிப்படையிலும் குரு பெயர்ச்சி நடைபெற இருக்குது. இப்போ கடக ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் குரு பகவானுடைய புனர்பூச நட்சத்திரம் 4வது பாதமும், சனியினுடைய பூச நட்சத்திரம் 4 பாதங்களும், புதனுடைய ஆயிலி நட்சத்திரம் 4 பாதங்களும் இருக்குது. இப்போ உங்கள் கடக ராசியில் இருக்கக்கூடிய கிரக அமைப்புகள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது வரைக்கும், அதாவது இந்த 2026 மார்ச் மாதம் வரைக்கும் உங்களுக்கு அஷ்டம சனி. அதாவது வாக்கிய பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் இப்போ தான் உங்களுக்கு சனி பெயர்ச்சி நடந்து இந்த 8ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி 9ஆம் இடம் மீன ராசியில் பாக்கியஸ்தானத்துக்கு போயிருக்கு. ஆனால் திருக்கணித அடிப்படையில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏற்கனவே 1 வருஷத்துக்கு முன்னாடி அஷ்டம சனி முடிஞ்சு போச்சு. இப்போ வாக்கிய பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் பார்த்தா கூட இன்னும் அந்த 9ஆம் ஒரு 2லேருந்து 2.5 வருஷம் அந்த சனி அந்த இடத்துல இருக்கு. பொதுவாக ஒரு விதி, இந்த 5, 9ன்னு சொல்லக்கூடிய சுபஸ்தானம் இந்த இடங்கள்ல அசுப கிரகங்கள் இருந்தால் அது பெரிய அளவில் யோகத்தை கொடுக்காது. குரு, சுக்கிரன், புதன் போன்ற கிரகங்கள் தான் அதில் வரும்போது யோகத்தை கொடுக்கும். 9ஆம் இடத்துல சனி வந்தாலும் உங்களுக்கு பெரிய அளவில் யோகம் வராது. ஆனால் என்னன்னா ஒரு ஆறுதலான விஷயம் அஷ்டம சனி விலகி போச்சு, அது மட்டும் நான் சொல்ல முடியும். 8ஆம் இடத்துல சனி இருந்த வரைக்கும் உங்களுக்கு நிறைய தொழில பிரச்சனை, குடும்ப பிரச்சனை, பண பிரச்சனை, இன்னும் நிறைய பேருக்கு விபத்துகள், மரணங்கள், அப்படி நிறைய பிரச்சனைகள் எல்லாம் வந்திருக்கும். இப்போ அந்த பிரச்சனையிலேருந்து விலகி அந்த சனி ஒரு பாகிஸ்தான் 9ஆம் இடத்துல வந்திருக்குது, ஒரு ஆறுதலான விஷயம். ஆனால் 9ஆம் இடத்துல சனி வந்தாலும் உங்களுக்கு அஷ்டம சனியினால் ஏற்பட்ட பிரச்சனைகள்லாம் டக்குன்னு அப்படியே ஒரேடியாக உங்களுக்கு தீராது. அது படிப்படியாக அந்த உங்களுக்கு இருக்கிற பிரச்சனை எதுவாக இருந்தாலும், உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா பண பிரச்சனை, கடன் நிறைய இருக்குது. நீங்கள் தொழிலில் நிறைய நஷ்டம் அடைஞ்சு அதன் மூலமாக நிறைய கடன் ஏற்பட்டிருக்குன்னா அந்த கடன் பிரச்சனையெல்லாம் சனி 9ல் வந்தாலும் உங்களுக்கு ஒரே அடியாக தீராது. அது கொஞ்சம் நாளாகும். ஒரு சரியான ஒரு தீர்வு எப்போ கிடைக்கும்னா இந்த சனி இந்த 9ஆம் இடத்துல ஒரு 2லேருந்து 2.5 வருஷம் அதில் இருக்கும். அதுக்கப்புறமா சனி 10ஆம் இடத்துல தொழில் ஸ்தானத்தில் வரும். தொழில் ஸ்தானம் இந்த கர்மஸ்தானத்தில் வரும்போது தான் உங்களுக்கு ஒரு முழுமையான ஒரு தீர்வு கிடைக்கும். அது வரைக்கும் உங்களுக்கு கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்க தான் செய்யும். உங்களுக்கு இப்போ ஒரு ஆறுதலான விஷயம் என்னன்னா அந்த குருப்பெயர்ச்சி தான். அதாவது இந்த குருப்பெயர்ச்சி பொதுவாக 12 ராசிகளுக்குமே இது ஒரு யோகமான பெயர்ச்சின்னு தான் சொல்லலாம். ஏன்னா 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை குரு உச்சமாக வரும் கடக ராசியில். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் விசேஷமானது. ஏன்னா இது வரைக்கும் 12ஆம் இடத்துல குரு விரய குருவாக இருந்தது. பொதுவாக 12ல் ஒரு கிரகம் இருந்தாலே அந்த ஜாதகத்தில் 8ஆம் இடத்துலையோ 12ஆம் இடத்துலையோ எந்த கிரகமும் இல்லாமல் இருந்தாலே அந்த ஜாதகம் ஒரு நல்ல யோகமான அமைப்பில் இருப்பார். ஏன்னா 8ஆம் இடமும் நிறைய பிரச்சனைகள் நிறைஞ்ச இடம், 12ஆம் இடமும் நிறைய பிரச்சனைகளை கொடுக்கக்கூடிய இடம். அதாவது முக்கியமாக 12ல் ஒரு கிரகம் இருக்குது அப்படின்னா அது நிறைய பண விரயத்தை கொடுக்கும். வரக்கூடிய வருமானத்தை சேமிக்க விடாது. ஏதாவது செலவுகள், தண்ட செலவுகள் அப்படின்னு தேவையில்லாத செலவுகள் ஏற்பட்டு பணம் கரைஞ்சு போயிடும். அல்லது 12ல் ஒரு கிரகம் இருக்குன்னா அந்த கிரகத்தின் தன்மைக்கு தகுந்த மாதிரி வேற ஏதாவது பிரச்சனைகளை கொடுத்துக்கிட்டே இருக்கும். அப்போ இந்த 12ல் அப்படிப்பட்ட நிறைய பிரச்சனைகள், பண விரயத்தை தரக்கூடிய அந்த 12ஆம் இடத்துல இருந்த குரு போன வருஷம் ஃபுல்லாகவே அந்த இடத்துல இருந்துக்கிட்டு உங்களுக்கு நிறைய தேவையில்லாத பண செலவுகளை தான் கொடுத்துருக்கோம். தேவையில்லாத தண்ட செலவுகள் தான் வந்திருக்கும். இப்போ அந்த இடத்துலேருந்து விலகி உங்களுக்கு உங்கள் ராசிக்குள்ளேயே குரு வருவது மிகப்பெரிய ஒரு யோகம். அதாவது யோகம் கிடைக்குதோ இல்லையோ அந்த பண விரயங்கள், உங்களுக்கு தேவையில்லாத செலவுகள் இனிமேல் இருக்காது. அது வரைக்கும் உங்களுக்கு சந்தோஷம்தான். இப்போ உங்கள் ராசிக்குள்ளே வரக்கூடிய குரு பகவான் அதற்கு ஒரு 3 பார்வை இருக்குது. 5, 7, 9 இந்த 3 பார்வைகளும் உங்கள் ராசிக்கு 5ஆம் இடம், 7ஆம் இடம், 9ஆம் இடம் 3 இடத்தையும் பார்க்கும். அப்போ 5ஆம் இடம்னு வரும்போது உங்களுக்கு உங்கள் ராசிக்கு விருச்சிக ராசி 5ஆம் இடம். அந்த விருச்சிக ராசி பூர்வ புண்ணியஸ்தானத்தை பார்க்கும்போது
பூர்வீக சொத்துக்கள் யாருக்காவது உங்கள் கடகராசியில் உள்ளவங்களுக்கு ரொம்ப வருஷமாக பூர்வீக சொத்துக்கள் அது ஏதோ ஒரு பிரச்சனையில் இருக்குது, கிடைக்காம இருக்குது, அல்லது கோர்ட்டு அப்படி ஏதாவது வழக்குகள் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னா அந்த பூர்வீக சொத்துக்களில் இருக்கிற பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்து அது உங்களுக்கு சாதகமாக வருவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ரெண்டாவது, திருமணங்கள், காதல் திருமணமாக இருந்தாலும் சரி, நிச்சயம் இருந்தாலும் சரி, திருமணங்கள் நடப்பதற்கான யோகம். ரொம்ப வயசாகி ரொம்ப ஒரு 35 வயசு 40 வயசு ஆனாலும் அவங்களுக்கும் கல்யாணம் ஆவதற்கான அந்த யோகங்கள் இருந்துச்சுன்னா, சில பேருக்கு பார்த்தீங்கன்னா உடம்புல வந்து ஏதோ ஒரு நோய் வந்து ரொம்ப வருஷமாக ரொம்ப கஷ்டம் தீராத நோய்கள் குணமாகும். வயசானவங்க உங்கள் வீட்டில் வந்து வயசானவங்க இருக்குதுன்னா அவங்களுக்கும் ஒரு நல்ல ஒரு விடிவு காலம், ஒரு மன நிம்மதி சந்தோஷம் கிடைக்கிற மாதிரி ஒரு அமைப்பு. இப்படி இந்த 5ஆம் இடத்தை வந்து குரு பார்க்கும்போது பூர்வீக சொத்துக்கள் கிடைப்பதற்கான யோகம் உட்பட திருமணம், தடைப்பட்ட திருமணங்கள், காதல் திருமணங்கள் இதெல்லாமே உங்களுக்கு சாதகமாக அமையும். அடுத்தது இந்த குரு பகவானுடைய பார்வை 7ஆம் இடத்துல படுது, களத்திரஸ்தானம். கண்டிப்பாக இந்த குரு பயிற்சி உங்கள் ராசிக்குள்ளே குரு வரும்போது திருமணங்கள், நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், திருமணம் நடக்கும், கண்டிப்பாக திருமணம் நடக்கும். கணவன் மனைவிக்குள்ளே ஒரு அண்டர்ஸ்டாண்டிங். சில குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா கணவன் மனைவி ஏதோ ஒரு கருத்து வேறுபாடு ஏற்பட்டு அவங்க ஒன்று சேர்வது. அடுத்தது தொழில் சம்பந்தப்பட்டாலும் சரி, நீங்கள் தனியாக தொழில் செஞ்சாலும் சரி, அந்த உங்களுக்கு நல்லபடியாக நடப்பதற்கான ஒரு அருமையான அமைப்பு தான் இது. அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த குரு பகவானுடைய ஒரு உச்ச பார்வை வந்து உங்கள் ராசிக்கு 9ஆம் இடம் பாகிஸ்தானத்தில் படுது. ஏற்கனவே சனி வந்து அந்த 9ல் இருக்குது. பொதுவாக நான் முதல்ல சொல்லியிருக்கேன், சனி வந்து 5, 9 இந்த 2 இடங்களில் ராகு கேதுக்களாக இருந்தாலும் சரி, சனியாக இருந்தாலும் சரி, இந்த கிரகம் இடங்கள்ல வந்து சுபக்கிரகம். அப்போ சனியினால உங்களுக்கு பெரிய அளவில் யோகம் கிடைக்காது. ஆனால் இந்த குரு பெயர்ச்சி நடந்ததுக்கு அப்புறமா இந்த குரு பகவானுடைய ஒரு பார்வை வந்து 9ஆம் பார்வை உங்களுக்கு ராசிக்கு 9ஆம் இடத்துலேயே அந்த சனி, அந்த மீன ராசியில் இருக்கக்கூடிய சனியின் மீது குருவின் பார்வை படும்போது அந்த சனியினால் வரக்கூடிய கெட்ட பலன்கள் மறைந்து அது உங்களுக்கு யோகமாக மாறும். சனி வந்து 100% கெட்ட கிரகம்தான். அந்த கெட்ட கிரகத்தினுடைய தன்மை அப்படியே மாற்றிடும். அதனுடைய தீங்கை, அதனுடைய கெட்ட விளைவுகளை அது மாற்றி அது உங்களுக்கு யோகமாக தரக்கூடிய அந்த அமைப்பு தான் இந்த குரு பயிற்சி. அப்போ டோட்டலாக பார்த்தீங்கன்னா இந்த குரு பயிற்சி வந்து யோகம் பெறக்கூடிய ராசிகளே நீங்கள் இருக்கிறீங்க. ஒரு 60% அல்லது 70% இந்த குரு பயிற்சி வந்து உங்களுக்கு யோகத்தை தான் தரப்போகுது. அவங்கவங்க பிறந்த ஜாதகத்தை பொறுத்து பலன்கள் மாறுபடலாம். ஒருவேளை உங்கள் ஜாதகத்தில் வந்து அந்த குரு பகவான் பிறந்த ஜாதகத்தில் வந்து நல்ல யோகத்தை தரக்கூடிய அமைப்பில் இருக்குதுன்னா கண்டிப்பாக இந்த ஜென்ம குரு வந்து உங்களுக்கு நிறைய யோகத்தை கொடுக்கும். சில பேருக்கு பார்த்தீங்கன்னா பிறந்த ஜாதகத்தில் வந்து குரு பகவானை வந்து கெட்டு போயிருக்கோம், ராகுவோடு சேர்ந்துருக்கோம், அல்லது 6, 8, 12 மறைஞ்சு போயிருக்கோம், அல்லது நீச்சமாக இருக்கும் பிறந்த ஜாதகத்தில். இந்த மாதிரி அமைப்புகள் இருக்குமானால் இந்த குரு பயிற்சி வந்து கொஞ்சம் சுமாரான ஒரு யோக பலன்களை தரும். டோட்டலாக மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாருக்குமே 12ல் இருந்த குரு அதிலிருந்து விலகி உங்கள் ராசிக்குள்ளே வருவது மிகப்பெரிய ஒரு யோகம்தான் இது. இன்னி அடுத்த வருஷம் பார்த்தீங்கன்னா இதை விட பல மடங்கு யோகத்தை தரக்கூடிய அமைப்பாக இருக்கும். அடுத்த வருஷம் உங்களுக்கு ராசிக்கு 2ஆம் இடத்துல வந்துடும். பொதுவாக குரு வந்து தனஸ்தானம்னு சொல்லக்கூடிய 2ஆம் இடத்துல வந்தால் அந்த ஜாதகருடைய வாழ்க்கையை அப்படி மாறிடும். ஏன்னா பணத்தை தரக்கூடிய இடத்துல ஒரு சுப கிரகம் வரும்போது உங்களுக்கு நிறைய நன்மைகள் கிடைக்கும், நிறைய பணம் வருவாய். நீங்கள் எதிர்பார்க்காத நேரத்துல எல்லாம் பணம், எதிர்பார்க்காத நேரத்தில் எதிர்பார்க்காத இடத்துலேருந்து திடீர்னு பணம் வருவதற்கான அமைப்பு தான் அந்த ராசிக்கு 2ஆம் இடத்துல குரு வரும்போது இது வந்து 2027 நடக்கும். அப்போ இந்த வருஷமும் உங்களுக்கு இந்த குரு பகவானால் யோகத்தை கொடுக்க போகுது. அடுத்த வருஷமும் நிறைய யோகத்தை தரக்கூடிய அமைப்பில் இருக்குது. வரக்கூடிய நாட்கள் எல்லாமே இந்த குரு பகவானாக இருந்தாலும் சரி, 9ல் இருக்க சனியாக இருந்தாலும் சரி, அல்லது 8ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு கேதுவாக இருந்தாலும் சரி, இந்த கிரகங்கள் எல்லாமே உங்களுக்கு வரக்கூடிய நாட்கள் நல்ல நல்ல இடங்களில் தான் பெயர்ந்து நல்ல நல்ல யோகத்தை தரப்போகுது. மிகவும் யோகத்தை பெறக்கூடிய ராசிக்குள்ளே நீங்களும் இருக்கிறீங்க.
அஷ்டமச்சனியினால் ஏற்பட்ட பாதிப்புகள்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு அடுத்தடுத்த நாட்கள் போகும்போது எல்லாமே படிப்படியாக விலகி எல்லாம் உங்களுக்கு நல்லபடியாக அமைய போகுது. இந்த குருப்பெயர்ச்சி உங்களுக்கு ஒரு 60லேருந்து 70% நன்மைகளையே தரக்கூடிய குருப்பெயர்ச்சியாக இது இருக்குது. இந்த வீடியோ அதாவது இன்னும் சில பேர் வந்து முயற்சிகள், அதாவது வாய்ப்புகள் வந்தால் அதை பயன்படுத்திக்கோங்க. சில பேர் வந்து எதுவுமே பண்ணாமல் இருப்பாங்க. அப்படி இருந்துச்சுன்னா அந்த அம்மாவுக்கு கூட உங்களுக்கு யோகங்கள் கூடி வரும். வாய்ப்புகளை தவற விடாமல் அதை சரியாக பயன்படுத்த தெரிஞ்சிருக்கணும். 70% நன்மைகளையே தரக்கூடிய குருப்பெயர்ச்சியாக இது இருக்குது. இந்த வீடியோ